செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும், OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக மண்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நம்ம எப்பயும் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ், அப்புறம் மண்டேயோட ரேஞ்ச் அண்ட் OI டேட்டா அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ மண்டே வீக்லி ஸ்டார்டிங், அது மட்டும் இல்லாமல் 4 இண்டிசஸுமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 4 இண்டிசஸோட மேஜர் லெவல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம மண்டேக்கு உண்டான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஆல் டைம் ஹை. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. 22,126 இந்த ஹையிலேருந்து, அதாவது 15ஆம் தேதி 9 மணி கேண்டிலோட ஹையிலேருந்து இந்த ஹையை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி 24ஆம் தேதி லோவில் இருந்து நம்ம இந்த லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகிறது ஒரு அசெண்டிங் ஆர்டர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் வந்திருக்காங்க, அகைன் இங்கேருந்து ஒரு அப் இருக்காங்க, திருப்பி இங்கே ஒரு டவுன், திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகி அசெண்டிங் ஆர்டர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி அப்சைட் மூவ்மெண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்கேஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 21,963, அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா 21,833. ஸோ தேர்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,720. ஸோ நம்மளுக்கு இங்கே ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகிற இடம். ஸோ இங்கேருந்து டவுன் வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு விசிபிளான ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ 22,520 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 23,015 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபிபனாக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோவில் இருந்து இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ போயிருக்க ஹை. ஸோ இங்கேருந்து டவுன் வந்தாங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக் லெவலாக இருக்கட்டும், 0.5 ரேஷியோ லெவலாக இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, 21,833. ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா 21,800 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. 17ஆம் தேதி ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லோ இருக்குது இல்லையா, ஸோ இந்த லோ 25ஆம் தேதியோட லோவிலேருந்து இந்த லோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இங்கேருந்து ஒரு டவுன் வந்துட்டு அகைன் இங்கேருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட், அப்புறம் திருப்பி ஒரு டவுன் வந்துட்டு அகைன் இப்போது ரெசிஸ்டன்ஸில் தான் ரிஜெக்ட் ஆகி டவுன் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ டவுன் சைடு வராங்க, ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் ஆகி டவுன் வராங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 46,181. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்குவோம். 45,998லேருந்து 46,118 ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இதை பிரேக் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 45,644. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக பார்க்குறது 45,260. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த ஹை.
47,212. இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் இங்கே இருக்கு இல்லையா கேப், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 48,124. இப்போது ஃபிபனாக்கி எடுத்துக்குவோம். இந்த லோவில் இருந்து இந்த ஹை. ஸோ ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்தாங்கனாலும் நம்மளுக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு டவுன் வந்தாலும் 47,644 நம்மளுடைய இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, வாங்க ஃபின் நிஃப்டியோட லெவலை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எண்டிலேருந்து இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லோ இருக்குது இல்லையா, இதை ஒரு ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு டிசெண்டிங் ஆர்டர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் வந்திருக்காங்க, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே, அப்புறம் அங்கேருந்து டவுன் வந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை திருப்பி ரீச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு செல்லிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க 20,587. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நியரர் 20. இது வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க 20,517லேருந்து 20,587. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து டவுன் வராங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 20,284. இதையும் ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க 20,235லேருந்து 20,284ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்தாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 19,942 வரைக்கும், அதாவது இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 20,817. ஸோ அதுக்கு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 21,016 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அகைன் இங்கேருந்து மார்க் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த நியரர் சப்போர்ட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் லெவல். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டை. ஸோ வாங்க மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்குது மிட் கேப் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ அப்போது இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, டேட் சொல்லணும் அப்படின்னா 20ஆம் தேதியோட ஓப்பன் ஹை இருக்கு இல்லையா, 9 மணி கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணி நம்ம இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த லோவில் இருந்து இந்த லோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ நியர்லி ஒரு சேனல் பேட்டர்ன் இங்கேருந்து போயிருக்காங்க, அங்கேருந்து இங்கே டவுன், அகைன் இங்கேருந்து ஒரு அப், அகைன் இங்கேருந்து ஒரு டவுன், அகைன் இங்கேருந்து அப் போயிருக்காங்க. ஸோ நியரர் டு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன் வந்தாங்கன்னா நம்மளுடைய இந்த சேனல் லோ வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த சேனலில் ஒரு சப்போர்ட் அப்படின்னா இந்த இடம் 10,606. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டவுன் வந்து இந்த சேனல் பிரேக் ஆனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் போகலாம். இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோ இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணிக்கோங்க 10,544லேருந்து 606ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு இந்த லோ வரைக்கும் 10,176 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சேனலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் 11,207. இதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 11,538 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதும் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு மார்க்கெட்லேயும் வந்து 2 டேஸாக கண்டினியூஸாக ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்குது. அப்படின்னும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு ரிஜெக்ஷன் ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மேலே போகிறதுக்கு ஃபர்தராக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மார்க்கெட் மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இந்த வீக்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ரேஞ்சஸ் அண்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். வாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50க்கு மண்டேக்கு உண்டான ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா
22,216லேருந்து லோ 21,865 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும், ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,107 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை வரைக்கும் 22,216 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,179. ஸோ 22,179லேருந்து 22,216 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம பார்க்குறது 22,304. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மண்டே மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,392 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,973 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நம்மளுடைய லோ 21,865 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,902. ஸோ 21,902லேருந்து 21,865 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,777. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,689. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,107லேருந்து 22,216 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா நம்ம டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 22,107ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? 22,216 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,107 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 21,973லேருந்து 21,865 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,973ல் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,973 இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,865 இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 22,107க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,973க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்ற பார்த்துருவோம் வாங்க. ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,050. ஸோ 22,050 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,100, 200, 250, 300லலாம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,000. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 21,900, 21,850, 800லலாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலும் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் ஆகி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்க்கும்போது 21,900லேருந்து 22,150ன்றது நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த ரேஞ்ச் பார்த்தோம், கால் சைடில் பார்த்தோம்னா 22.100 நம்மளுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அது இந்த ரேஞ்சில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 22.800 அடுத்தபட்சமாக அதுக்கு அடுத்ததாக 22.300. ஸோ 22.300ன்றது ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர். 22.150 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 22.300 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டில் பில்டாக இருக்கிறது பார்த்தோம்னா மேக்ஸிமம் பில்டாக இருக்கிறது 22,000, அதுக்கு அடுத்தபடியாக 22,050, அதுக்கு அடுத்தபடியாக 21,850. ஸோ இந்த 2 ரேஞ்சுமே வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்க சப்போர்ட்டை நம்மளுக்கு ஹைலைட் பண்ணுது. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் தான். ஸோ நியரர் டு த அவுட்டர் இருந்தாலும் நியரராக ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ சப்போர்ட் லெவலில் நம்மளுக்கு இங்கே நல்லாவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 150 பிரேக் பண்ணால் 300 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓஏ அனாலிசிஸில். ஸோ ஓஏ சேஞ்ச் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலை விட புட்டில் கொஞ்சம் அதிகமாக வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் 2 சைட்லையுமே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், பையிங் ப்ரெஷரோட ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,754லேருந்து 46,015 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 46,526க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை 46,754 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 46,675. ஸோ 46,675லேருந்து 46,754ன்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி மேலே போகக்கூடிய மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 46,939. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 47,124 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 46,243 கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 46,015 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,094. ஸோ 46,094லேருந்து 46,015 அப்படின்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 45,830. ஸோ அதையும் கடந்து கீழே வரும்போது மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,646 வரைக்கும் மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது 46,526லேருந்து 46,754 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னும் போது இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூமெண்ட் வராங்க அப்படின்னா நம்ம உடனே ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 46,526 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கும்போது. ஸோ அப்போ இந்த ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 46,754 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபர்தராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே டவுன் சைடில் அப்படின்னா 46,526 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில், அதாவது 46,243லேருந்து 46,015 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்கன்னா
இங்கே ஓப்பன் ஆகி இமீடியட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 46,243 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 46,243 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடு அப்படின்னா 46,015 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 46,526க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,243க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,400. ஸோ 46,400 அப்படின்றதுல ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னால் 46,500, அதுக்கு அடுத்த ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 47,000. அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தோம்னா 46,000, அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 45,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட லிட்ரலி கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,100லேருந்து 46,600ன்றது நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்பர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆக்டிவாக இருந்த ஸ்ட்ரைக் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் ஓஐ 47,000, அதுக்கு அடுத்தபடியாக 46,500, அதுக்கு அடுத்தபடியாக 47,500. ஸோ 46,500 அப்படின்றது நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 47,500ன்றது அப்படியெல்லாம் ரேஞ்சுக்கு அவுட்டரில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம சப்போர்ட்டாக புட் சைடில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 46,500, 46,000, அதற்கு அடுத்தபடியாக 46,400. ஸோ 46,500, 46,400ன்றது நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட். 46,000ன்றது ரேஞ்சுக்கு வெளியில் இருக்கிற சப்போர்ட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூணுமே வந்து நியராகவே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருக்கிறதுனால சப்போர்ட் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இதே இதில் நம்மளுக்கு மண்டே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த 46,600 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 47,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணால் மெல்ல மெல்ல நம்மளுக்கு 47,500 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் தான் ஓஐ நம்மளுக்கு இங்கே இன்டிமேட் பண்ணுது. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் நியராக கொஞ்சம் வைடாக ஆகிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மண்டே ஒரு பையிங் ப்ரெஷரோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, வாங்க மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11,109லேருந்து 10,933 இந்த ரேஞ்சுக்குள்ளே மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 11,055 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை 11,109 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 11,090. ஸோ இந்த ரேஞ்ச் 11,090லேருந்து 11,109 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 11,153. அதையும் கடந்து மேலே போகும்போது நம்ம மண்டே மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,197. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 10,988. அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ 10,933 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 10,952. ஸோ 10,952லேருந்து 10,933 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் மண்டே. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 10,889. அதையும் கடந்து கீழே வரும்போது நம்ம மண்டே மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,846. ஒரு கேப் அப்பில் 11,055லேருந்து 11,109 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 11,054 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 11,109 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடு அப்படின்னா 11,054 இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் ஓப்பன், அதாவது 10,987லேருந்து 10,933 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 10,987 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், 10,987 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 10,933 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 10,054க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,987க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ மிட் கேப் முடிஞ்சிருக்கிறது 11,025. ஸோ 11,025 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்குது. 11,050 ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 11,100, அதற்கு அடுத்தபடியாக 11,200. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 11,950, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 10,900, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 10,800. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட காலில் அதிகமாகவே பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,950லேருந்து 11,050 அப்படின்றது ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 11,200 காலில், அதே மாதிரி 11,275, 11,300. ஸோ இது எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ அப்போ ரேஞ்சில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அதே மாதிரி ரேஞ்சுக்கு அவுட்டர்லையும் நியராக இருக்காங்களா அப்படின்னா இல்லை, வீக்காக தான் இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 11,000. ஸோ இது ஹைலைட்டாக இருக்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கிற சப்போர்ட்டுன்னு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 10,900 அதுக்கு அடுத்தபடியாக. ஸோ அது அவுட்டரில் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு பில்டாக இருக்குது. ஸோ 10,750 நம்மளுக்கு வீக்காக இருக்கிறாங்க அப்படின்றது காட்டியிருக்கு. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மண்டே நம்மளுக்கு அப்சைடில் ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட் மிட் கேப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் எப்படி பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை காலை விட புட்டில் கொஞ்சம் அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ வாங்க மண்டே இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்கிற ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,900லேருந்து 22,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனாலும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மண்டே பார்த்தோம்னா அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ட்ரெண்டும் அப் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,050. ஸோ நியரர் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் நம்ம மெயினாக 22,200 வாட்ச் பண்ணணும். ஸோ அங்கே ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு 21,900 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 46,000லேருந்து 47,000 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனாலும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே
வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. பிரேக்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மவுண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 46,400. ஸோ மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மிட் கேப்போட ரேஞ்சை பார்த்துருவோம். ஸோ மிட் கேப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,900லேருந்து 11,200ன்றது ரேஞ்சாக இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் வந்திருக்கு. ஸோ பிரேக் பார்த்தோம்னா கிளியராக இல்லை. பிரேக் வந்து வீக்காக இருக்கிறதுக்காக, அதாவது ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வருது. ஸோ வியாழக்கிழமை நம்ம இதுலேயும் ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதில் நம்மளுக்கு கிளியராக அப் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 11,025. ஸோ இது மிடில் தான் இருக்கிறாங்க. ஸோ நியரர் டு ஓப்பன், ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்கன்னா நியரர் டு ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ 11,200 அப்படின்ற இந்த ரேஞ்சை நம்ம கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அப் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா 10,900 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மிட் கேப்போட எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ 0 to ஹீரோ நான் எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 11,100லேருந்து 10,950. ஸோ 10,950லேருந்து 11,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, எந்தெந்த இண்டிசஸில் மண்டே எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது மற்றும் நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.